வணக்கம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வணக்கம். எங்களோட கல்யாணம் நடக்க போகுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தோட வாழ்த்தும் எங்களுக்கு வேணும். இதில் பல ட்விஸ்ட் இருக்கும், பல எமோஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த எபிசோடை எல்லாருமே பார்த்துட்டே இருப்பீங்க. எங்களோட பேர் நிறைய பேத்துக்கு பிடிக்கும், பிடிக்காமலும் இருக்கும். ப்ளீஸ் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் கல்யாண ட்ராமாவை கண்டிப்பாக பாருங்கள். எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குங்கிறது அட்மினுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்களுக்கு அக்காவுக்கு பர்த்டே. அவங்க பேர் பார்த்திங்கன்னா சாந்தி அக்கா. அக்கா மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அதாவது தமிழ்லையும் சொல்லிடுறேங்க, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீடூடி வாழ வாழ்த்துகிறோம். மேலும் வேறு யாருக்காவது பர்த்டே விஷஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் விஷ் பண்ணுறோம், சரிங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக நாங்கள் விஷ் பண்ணுறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா சாந்தி அக்கா. மேலும் உங்களுக்கு வேறு யாராவது விஷ் பண்ணணும், பர்டிகுலராக இந்த பர்சன் தான் விஷ் பண்ணணும்னு சொன்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் விஷ் பண்ண வைக்கிறோம். தேங்க்ஸுங்க, பாய்ங்க. எப்படியோக்கா எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம கல்யாணமாக நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்டவங்களோட நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான்க்கா. ஆமாண்டி, நல்லபடியாக நடக்கும்டி. எனக்கும் அதே ஆசை தான். எப்படியாவது அர்ஜுன் கூட சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இருக்கிறதே மறந்துட்டீங்களேப்பா. நீங்கள் மட்டும் சேர்ந்தால் போதுமா? என் வெற்றி கூட நான் சேர வேண்டாமா? அதுதான் நம்ம பிளான் பிரகாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, பொண்ணு பிள்ளைங்களா நாங்கள் 2 பேரும் உட்காந்தா போதும். மாப்பிள்ளைங்க தானே இடம் மாற போகிறாங்க. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? நம்ம 3 பேர், அவங்க 3 பேர், 6 பேரை தவிர இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ நான் சரவத்திக்கு தெரியும்லக்கா. அப்போ மொத்தம் 7 பேர் தானே. ஏக்காத்து கணக்கு தப்பாக சொல்கிறேன். இப்போ கூட உனக்கு டைமிங் காமெடி தேவைப்படுதாடி? சிஸ்டர் சில். எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிறீங்க. கொஞ்சமாவது கூட ஆகட்டும் தான் அப்படி இப்படி எதோ ஒன்று போட்டு விட்றேன். ஆனாலும் என் கூடயே தான் சண்டைக்கு வரேன். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு எப்படிடி? ஆனால் எப்படி இவ்வளோ கூலாகவே இருக்கே எல்லா நேரமும்? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அதை மாற்ற முடியாதுக்கா. இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கேன். எல்லாருமே இப்படி இருந்துட்டா வீட்டில் பிரச்சனையே வராதுக்கா. ஆமாண்டி, உண்மைதான். சிஸ்டர், ஹலோ மல்லிகா சிஸ்டர், என்ன ஒரே ஹாப்பி மூட்லேயே இருக்கீங்க? ஏன்டி ஹாப்பியாக இருந்தாலும் ஏன்னு கேட்குற, சோகமாக இருந்தாலும் ஏன்னு கேட்குற? எனக்கு புரியவே மாட்டேங்குதுடி. நீ மட்டும் பேசாமல் அப்படியே இருக்கியா? அதனால தான் உன்னையும் கேட்கலான்னு கேட்ட, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உனக்கு இருக்கேடி ரொம்ப குசும்பு தாண்டி நீ. உண்மையாக வெட்டி ரொம்ப கொடுத்து வச்சவரடி. ஏன்க்கா அப்படி சொல்கிறேன்? உங்ககிட்ட என்ன கொடுத்து வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பைத்தியம், அதை சொல்லலடி. முன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறத அவர் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். தேங்க்ஸ். அக்கா, எங்கள் எல்லாரை விட நீ இதை பொறுமைசாலிக்கா. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுது. கவலையே படாதக்கா. இனிமேல் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. தேங்க்ஸ் டி. அண்ணி இவன் என்ன அண்ணின்னு கூப்பிட்றாளா, உங்களே அண்ணின்னு கூப்பிட்றாளா? இவன் உண்மை சொல்லியிருக்கானா சொல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. பேசாமல் இரு. அவளுக்கா தெரிஞ்சிருக்குமா தெரியாதான் தெரியல. சின்ன பொண்ணு வேற, அமைதியாரு. நீங்கள் யாரை அண்ணின்னு கூப்பிட்றீங்க? உங்களைத்தான், வேற யார? நீங்கள் தானே மல்லிகா அண்ணி. அண்ணா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. பாத்தியாடி, என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை அந்த பயவுள்ள. அக்காவை பற்றி மட்டும் சொல்லியிருக்கான். ஹலோ, ஹீரோயின் நீங்கள் தான், ஆனால் பேர் மட்டும் வேறு. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப ஜாலி டைப்பாகவே கலகலன்னு பேசுவீங்களா? வீட்டுக்கு வந்தால் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்குவீங்களா? அப்படி இப்படின்னு உங்களை பற்றி நிறைய புகழ்ந்துட்டே இருந்தான் அண்ணி. என்ன தான் சொல்லியிருக்கான்? அதான் தெரியல, யாராவது போட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் இப்படி சொல்லியிருப்பார். அதுவும் கரெக்டு தான். ஆமாம், பாப்பா என்ன படிக்கிறீங்க? 10th தான் படிக்கிறேன் அண்ணி. இப்போ தான் 10th போயிருக்கேன். நல்ல வேலை, ஃபைனல் எக்ஸாம் வரதுக்குள்ளே உங்கள் கல்யாணம் வச்சுட்டாங்க. எங்கள் அண்ணனை நல்லபடியாக பார்த்துக்குவீங்களா அண்ணி? ஓ, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவோம். நான் உங்களை கேள்வி கேட்டேன், ஏன் அண்ணி அந்த அக்கா பதில் சொல்கிறாங்க? சும்மா எங்கள் அக்காவுக்கு எடுத்து கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சும்மா இருடி, கோத்துட்றாத. நல்லா பார்த்துக்குவோம், நீ நல்லா பார்த்துக்குறோம், சரியா? கவலையே பட வேண்டாம். ஓகே அண்ணி, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க. நானும் போய் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு ரெடி ஆகுறேன். வா, நான் உனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்றேன். நிஜமாவா? நிஜமா தான். உங்கள் அண்ணன் தான் சொல்லியிருக்கானே உனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தலையெல்லாம் நல்லா அழகாக சீவிட்டு மேக்கப் பண்ணி விட்றேன், ஓகேவா? எங்கள் அண்ணனா? உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அடி வாடி, சும்மா கேள்விக்கிட்டே இப்போ உனக்கு மேக்கப் பண்ணுவோம் வேண்டாமாடி? பண்ணணும், சூப்பராக பண்ணணும், சரியா? ஆடி உங்கள் அன்னிக்கு நிகராக சூப்பராக பண்ணி விட்றேன், ஓகேவா? நீ தான் அழகாக இருப்போம். உன்னையவே பொண்ணான்னு கேட்கலாலும் கேட்குறேன். தேங்க்யூக்கா. சரி, என் குழந்தைய மேக்கப் பண்ணி விட்டு வந்துடுறேன், நீங்களும் பார்த்துருங்க.
வரவே இல்லடி, எவ்வளோ சந்தோஷமாக போகிறல்ல. ஆமாக்கா, எங்கள் எல்லாத்தோட ஹாப்பினஸும் உன் கையில் தான் இருக்குது. அம்மா இது வந்து உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நீ சொல்லிடக்கூடாது. வளரிடாத, எல்லாமே மறைமுகமாக மறைச்சி வச்சுக்கோ. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கா. சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டி. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், அர்ஜுன் முக்கியம், எல்லாருமே ரொம்ப முக்கியம்டி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். நம்ம எல்லோரும் நினச்ச மாதிரி நாளைக்கு நேரம் அவங்கவுங்களுக்கு மனைவியே இருப்போம்ல. ஆமாண்டி, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. ஆனால் என்ன அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அப்பாவுக்கு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அம்மா தான் கொஞ்சம் கோவப்படுவாங்க. பரவாயில்ல, திட்டு வாங்கிக்கலாம் போ. நான் மாற்றத்தை உங்ககிட்டருந்து எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல. சூப்பர்க்கா, குட் லக்கா, பார்ப்போம், பண்ணிக்குவோம். ஆமாண்டி, நான் உயிருக்கு உயிராக நேசிச்சவரை விட்டுட்டு இன்னொருத்தர் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை பாதிக்கப்படுது பாரு. அவள் எவ்வளோ அவனை லவ் பண்ணுறா வெற்றியை. அவளோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது, உன் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு நம்ம பொய் சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சாதான். ஐயோ என் செல்லக்கா, ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. எப்போவுமே நீ இப்படியே தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, தெளிவாக முடிவிடு. ஐ லவ் யூக்கா. ஓகே ஓகே, உன் புருஷனுக்கு கொஞ்சம் முத்தத்தை மிச்ச வைடி. ஐயோ சீ, என்னையவே வைக்கப்பட வைக்கிறியே. ஓகே ஓகே.